டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் போக பண்ணுறீங்களா? இப்போ ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிலபஸ் பேஸ்டு ஹோம் டெஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் வீட்டில் இருந்தே கொஷின் பேப்பர் வச்சுட்டும் ஓஎம்ஆர் வச்சுட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரீஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கொஷின் எடுத்துருப்போம். தமிழ் அண்ட் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு தேர்வுக்குமான என்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுத்துருப்போம், சரிங்களா? என்ன டாபிக் வந்து நீங்கள் வந்து படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் வந்து படிக்க போகிறீங்க, ஜிஎஸ்ல என்ன பண்ண படிக்க போகிறீங்க, மேக்ஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளானில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு டெஸ்ட்டுக்குமான கொஷின் பேப்பர். ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி டெஸ்ட் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 25+ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பாதி கொஷின் பேப்பர்ஸ் இப்போவே கொடுத்துருவாங்க, சரிங்களா? வித் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ இவ்வளோ கொஷின் பேப்பரும் நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் பண்ணிவிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீதி கொஷின்ஸ் வந்து நம்ம அனுப்புவோம். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் அவுட், எந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடங்கிய ஒரு பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், எந்த சோர்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டடி பிடிஎஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப்பை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே இருந்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்டடி பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் இருக்குது சார் எங்கிட்ட அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க, இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஓகே, ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட், ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீஸ், ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்குமான ஆன்சர் கீ அதுவும் வந்துடும். ப்ளஸ் இதில் மேக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோம் டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் இருக்கும், ஸ்டடி பிளான் இருக்கும், அதுக்கான பிரிண்ட் அவுட் எல்லாமே சாஃப்ட் காப்பி இல்லாமல் ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டடி பிடிஎஃப் மட்டும் குரூப்பில் ஆட் பண்ணுவோம், மேக்ஸ்க்கான சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் ஹோம் டெஸ்ட் பேட்ச். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் நம்ம வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வீக்லி ஆகவும் இல்லை நீங்கள் எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் மீடியத்தில் வந்து இது கொடுத்துட்ருக்கோம். பொது தமிழுக்கும் பொது அறிவு தமிழ்லேயே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2299. இப்போ ஆஃபர் ப்ரைஸ் இன்க்ளூடிங் கொரியர் எல்லாமே சேர்த்து, சரிங்களா? நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு 30 கொஷின் பேப்பர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாவே இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு 1500 2000 கிட்டேயும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து கொஷின்ஸும் எடுத்து நம்ம பிரிண்ட் அவுட்டும் போட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம், சரிங்களா? இந்த பேட்ச்லேயே அதான் வந்து ஃபீஸாக வச்சுருக்கோம். ப்ளஸ் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டு இது எதுக்காகவும் நீங்கள் வந்து பிரிண்டரை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயாவது ஜெராக்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு கொஷின் பேப்பராக அனுப்புகிறாங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் போய் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக நாங்களே உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம வந்து அடிக்கடி போக முடியாது, இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷினுக்காக போகிறது அப்படின்னு சில நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும், சரிங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான கொஷின் பேப்பர் இருக்குது, நமக்கு என்ன படிக்கணுமோ இருக்குது, உட்காந்த இடத்துல நம்ம அதை வச்சு எழுத போகிறோம். ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, ப்ராப்பராக உட்காந்து முடிச்சுட்டு எழுதிட்டு என்ன அனலைஸ் தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறவங்க இந்த பேட்சை தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டுமே போதும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறவங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது, 1400 ருபீஸ்க்கு இருக்கும். இது கொஷின் பேப்பரோட உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் காப்பியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.